minimum you will be having 3 rounds. So first round is your aptitude round, second round is your technical round, and third round is your as usual HR round. So final வந்து HR round இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹெச்ஆர் ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி மீட்டிங் தட் பர்டிகுலர் கம்பெனிஸ் ஹெச்ஆர் அண்ட் அவங்கக்கிட்ட வந்து சில இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரவுண்ட் வந்து எய்தர் இட் கேன் பி அன் விர்ச்சுவல் திங் ஆர் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பெனி. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹெச்ஆர் ரவுண்டில் மேக்ஸிமம் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற கண்டென்ட்டை நான் தரேன். ஸோ இதே சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக இட் ஷுட் பி இன் யுவர் ஓன் லாங்குவேஜ். இப்போ சொல்கிற அந்த ஃபார்மேட்லேயே சொல்லணும்னு கிடையாது. பட் இஃப் யூ கவர் ஆல் தீஸ் திங்ஸ் தென் இட் வில் பி குட். ஸோ எப்போவுமே வந்து அந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் வந்து மேக்ஸிமம் 1லேருந்து 1.5 minutes வரைக்கும் இருக்கலாம். ஸோ அதுக்கு மேலே போகாதீங்க. ஏன்னா நிறைய சொன்னாலும் they will not have time to take all the things. So maximum 1.5 minutes பேசுகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து you have to greet them. டேரக்டாக நேம் சொல்லாமல் first greet them. Good morning ma'am, good afternoon ma'am, good day ma'am. So like that. So you have to greet them. Then start with your educational background. ஸோ என்னோட ஸ்கூலை நான் இங்கெல்லாம் முடித்தேன். நவ் ஐ எம் பர்சூவிங் சொல்லலாம். இல்லைன்னா ஐ கம்ப்ளீட்டட் மை கிராஜுவேஷன் இன் திஸ் காலேஜ் டியூரிங் தி அகாடமிக் இயர். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம். தென் உங்களோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். ஸோ எதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, என்ன லாங்குவேஜஸ்லலாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் ஒரு 2-3. ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் பேஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு வெப் டிசைனிங் வந்தது, டெவலப்மெண்ட்டில் வந்தது அப்படின்னா டெவலப்மெண்ட்டுக்கு பேஸான ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டை சொல்லலாம். இப்போ வெப் டிசைனிங் பேஸ்டு கம்பெனிக்கு ஹெச்ஆர் ரவுண்ட் அப்படின்னா டிசைனிங்க்கு தேவையான அந்த பர்டிகுலர் திங்ஸை சொல்லலாம். ஸோ இப்போ பிஹெச்பி தென் உங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட் எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ உங்களோட கம்பெனியை பொறுத்து யூ ஹாவ் டு டெல் தி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். தென் அப்புறம் மெயினானது இன்டர்ன்ஷிப். ஸோ அது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. ஸோ நான் வந்து இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ எந்த கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணினீங்க அண்ட் எந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டில் பண்ணினீங்க, தென் எவ்வளோ நாள் பண்ணினீங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யூ கேன் கிவ். அண்ட் ப்ராஜெக்ட்ஸ், இப்போ காலேஜில் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களோ இல்லை அப்படின்னா எதனா ஒரு கம்பெனியில் போய் ப்ராஜெக்ட் பண்ணினீங்கன்னா யூ கேன் கிவ் ஆல் தோஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் நான் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணி நான் பண்ணியிருக்கேன், இது வந்து என்னோட ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராவாக அண்டர்லைன் பண்ணி சொல்லலாம். தென் கம்ஸ் யோர் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கும் பொழுது உன்னோட அந்த கேரக்டர் பேஸ் பண்ணதை சொல்லலாம். ஸோ நான் இது லீடர்ஷிப் குவாலிட்டி எனக்கு ஜாஸ்தி, என்னால் டைமை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்லலாம். தென் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் என்னெல்லாம் பண்ணினீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஈவன் நீங்கள் இப்போது உங்களோட ப்ராஜெக்ட் எங்கேயாவது வந்து இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா மெயின் சர்டிஃபிகேஷன்ஸ் 1-2 சொல்லுங்கள். இப்போ 4-5 சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா எல்லாம் சொல்லணும்னு கிடையாது. இது மாதிரி நான் NPTEL வந்து ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் 2 certificates வித் எலைட். ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லி முடிக்கலாம். தென் ஃபைனலாக வந்து கெரியர் கோல், உன்னோட எய்மா உன்னோட ஜாபோட டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து உன்னோட எய்ம் என்ன அப்படிங்கிறத சொல்லி தேங்க்ஸ் சொல்லி முடிக்கணும்.